நம்ம லாஸ்ட் 2 வீடியோவாக ஜெங்கிஸ்கானோட வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட் 3 வீடியோவை வந்து பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கானும் போட்டேவும் வந்து சந்தித்தது, அதுக்கப்புறமா யசுகை வந்து அவரோட எதிரிகளால் எப்படி வந்து கொல்லப்பட்டார், யசுகை இறந்ததுக்கு அப்புறமா ஜெங்கிஸ்கானோட வாழ்க்கை வந்து எப்படி மறுபடி மாறுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கான் வந்து அவரோட நண்பரை வந்து சந்திக்க போகிறாரு. அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து நதிக்கரையோரமாக வந்து தன்னோட குதிரையில் வந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ தூரமாக ஒரு இடத்துல வந்து புதியதாக ஒரு இனக்குழுவினர் வந்து கூடாரம் போட்டு அங்கே வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்கு பக்கத்துலேயே வந்து சில சிறுவர்கள் வந்து வில்வித்தை பயிற்சி வந்து கொண்டுட்ருக்குறாங்க. ஒரு கம்பு அதில் வந்து தொங்க விடப்பட்ட ஒரு விலங்கோட தோல் வந்து இருக்குது. அதில் வந்து சிறுவன் ஒருவன் வந்து கொஞ்சம் தொலைவில் இருந்து அம்பு வந்து எய்துறான். ஆனால் அது வந்து குறி தப்பி வேற ஒரு பக்கம் வந்து போகுது. அடுத்தடுத்து பல சிறுவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. யாருமே வந்து சரியாக அதை வந்து அம்பை வந்து ஏய மாட்டுக்கிறாங்க. கடைசியாக ஒரு சிறுவன் வந்து வேகமாக தன்னோட குதிரையில் ஏறி உட்காந்துக்கிட்டே சமதளம் போல தோற்றம் அளிக்கும் அவனோட முகம் கொஞ்சம் உயரமாகவே இருக்கிறான். அவன் மட்டும் அந்த குதிரையில் சென்றபடியே இலக்கை நோக்கி கரெக்டாக அம்பு எய்துறான். அந்த அம்பும் வந்து அந்த தோலோட மையத்தில் வந்து கரெக்டாக வந்து குறிப்பாத்து அதில் அம்புவும் போய் அதில் குத்தி நிற்கிது. சுற்றி உள்ள அந்த சிறுவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியத்தோடு அதை வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜெங்கிஸ்கானுக்கும் வந்து கை வந்து விறுவிறுன்னு இருக்குது. நம்மளும் வந்து அம்பு ஏயணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து காத்துட்ருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து மனசில் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, யார் இந்த சிறுவர்கள், நமக்கு வேண்டிய ஒரு இனக்குழுவினரா, இல்லை இவங்க வந்து எதிரிகளா, இவங்கள்ட்ட நம்ம போய் பேசலாமா, இல்லைனா நம்ம வந்து அம்பு விட்டு நம்மளோட திறமையை வந்து நிரூபிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பல கேள்விகள் வந்து எழுது. ஆனால் அவரோட ஆர்வம் வந்து அவரை வந்து சும்மா இருக்க விடலை. அவர் வந்து அந்த குதிரையில் இருந்தபடியே அவங்கள நோக்கி செல்றாரு. வில்ல வந்து கையில் எடுக்கிறாரு. அம்பை வந்து சரியான இதுபடி அம்பையும் எய்துறாரு. அந்த அம்பும் கரெக்டாக வந்து முந்தைய அம்பை உரசியபடி குத்தி நிற்கிது. அதோட வந்து ஜெங்கிஸ்கான் வந்து நிப்பாட்டில் அடுத்தடுத்து 3 அம்புகள் வந்து எய்துறாரு. அது எல்லாமே 3மே வந்து ஒன்றுக்கு ஒன்று நெருங்கியபடி வந்து கரெக்டாக குத்தி நிற்கிது. அந்த சுற்றி நிற்கிறாங்களே அந்த சிறுவர்கள் எல்லாருமே வந்து வாய் அடைச்சி போகிறாங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு சரியானபடி எப்படி அம்பு எய்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க ஜெங்கிஸ்கானை. இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு சிறுவன் வந்து கரெக்டாக அம்பு எய்திருப்பாங்கல்ல, அந்த வளர்ந்த சிறுவன் வந்து தன்னோட குதிரையில இருந்து வந்து அந்த ஜெங்கிஸ்கானுக்கு பக்கத்தில் போய் நின்று சிரிக்கிறாரு. நீ வந்து வில்வித்தையில் வந்து என்னை விட ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வளர்ந்த சிறுவன் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பேர் வந்து ஜமுக்கா, நான் வந்து ஜடாரன் இனக்குழுவை சேர்ந்தவன், ஒன்றை பார்த்தாலும் வந்து மங்கோலியன் மாதிரி தான் வந்து தெரியுது அப்படின்னு வந்து அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு வந்து ஜெங்கிஸ்கானும் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆமாம் என்னோட பேர் வந்து தெமுஜின், நான் வந்து போர்ச்சுகீன் இனக்குழுவை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து இவரும் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஜமுக்கா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நான் வந்து ஜடாரன் இனக்குழுவோட அந்த தலைவரோட பையன்தான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தெமுஜினை விட வயதில் வந்து மூத்தவர் தான் இந்த ஜமுக்கா. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜமுக்காவோட தந்தையும் தெமுஜினோட தந்தையுமே வந்து நண்பர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானுக்கும் ஜமுக்காவுக்கும் வந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து ஒரு அழகான நட்பு வந்து மலருது. ஜெங்கிஸ்கான் வந்து ஜமுக்காவை தேடி வந்து அவங்களோட இருப்பிடத்துக்கு போகிறதும், ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கான் கூடாரத்துக்கு செல்வதும் இது ரொம்ப ஒரு வாடிக்கையான வழக்கமாகவே 2 பேருமே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒன்றாக வந்து போய் வேட்டையாடுறாங்க, குதிரை பந்தயங்கள் வச்சு விளையாடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து பல போட்டிகள்லாம் வச்சு யார் இதில் வந்து பலசாலி அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து மோதி பார்க்குறாங்க. இந்த 2 பேருமே சேர்ந்து பல்வேறு விதமான போர் பயிற்சிகளையுமே வந்து மேற்கொள்கிறாங்க. இவங்களுக்கு இடையில சிறு சிறு பரிசுகளும் வந்து பரிமாறிக்கிறாங்க. இதில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ஜமுக்காவுக்கு வந்து எலும்புகளால் செய்யப்பட்ட சில பகடைகளை வந்து பரிசாக வந்து கொடுக்குறாரு. ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து அம்பு ஒன்றை வந்து பரிசாக வந்து கொடுக்குறாரு. அது வந்து விசில் அம்பு.
இந்த விசில் அம்புங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிறு துண்டு எலும்பில் வந்து சரியான அளவில் வந்து துளையிட்டு அந்த அம்பில் வந்து கூர்மையான முனையோடு பொருத்தி அதை வந்து இது பண்ணிடுவாங்க. தூரத்தில் நிற்கும் மானை வந்து நம்ம நோக்கி அம்பு எய்தோம் அப்படின்னாக்க அந்த அம்பு செல்லும் வேகத்தில் வந்து அதில் வந்து விசில் சத்தமும் வரும். ஏதாவது சத்தம் கேட்டால் வந்து அந்த மான்கள் வந்து மிரண்டு போய் அதோட கழுத்தை வந்து திருப்பி பார்க்கும்போது இந்த மானோட கழுத்தில் வந்து கரெக்டாக அந்த அம்பு போய் குறிப்பாட்டு அந்த அம்பும் போய் அந்த இதை வந்து ஏற்றுக்கொள்ளும். இதுதான் வந்து அந்த விசில் அம்பு வந்து இதை வந்து ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு. இந்த குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஜமுக்கா வந்து அவங்களோட இனக்குழுவினர்கள் வந்து அந்த கூடாரங்களை காலி செஞ்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஜமுக்காவை வந்து பிரிஞ்சிருந்த அந்த நாட்களில் வந்து அவர் மேலே வந்து இன்னுமுமே வந்து பாசம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கவும் செய்யுது. அடுத்த குளிர்காலத்தில் வந்து மறுபடியும் வந்து ஜமுக்கா வந்து அவங்க வந்து வர்றாங்க. அவங்களோட நட்பு வந்து இன்னுமுமே வந்து பலப்படுது. இப்படியே வந்து மாறி மாறி இவங்களோட நட்பு வந்து இன்னுமே வந்து பலப்படவும் செய்யுது. இந்த ஜமுக்கா இருந்த அந்த நாட்கள்னு பார்த்தா ஜெங்கிஸ்கானுக்கு வந்து தன்னோட குடும்பத்தோட வறுமையும் தாண்டி அவர் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியோடு வந்து இருக்கிறாரு. தனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா தனக்கு தோள் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து இருக்கிறாரு. தனக்கு தந்தை இல்லாத சோகத்தை வந்து மறக்க செய்து இந்த ஜமுக்காவோட நட்பு. ஒரு நாள் வந்து ஜெங்கிஸ்கானும் ஜமுக்காவும் வந்து தங்களோட இருப்பிடத்துல இருந்து குதிரையில் வந்து ஒரு நீண்ட தூரம் ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. திரும்பி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இரவும் வந்துடுது. அதனால அங்கேயே ஒரு இடத்துல வந்து நம்ம தங்கிட்டு மறுநாள் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு அங்கேயே வந்து இருக்கிறாங்க. குளிருக்கான நெருப்பை மூட்டுறாரு ஜெங்கிஸ்கான். அதில் வந்து மீனை வந்து எடுத்து அந்த நெருப்பில் வாட்டி ஜமுக்காவும் அந்த ஜெங்கிஸ்கானும் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க 2 பேருமே வந்து தூங்காமல் நீண்ட நேரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து ஜமுக்கா சொல்கிறாரு. அப்படியா, அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கானும் கேட்கும்போது, இந்த ஒன்றுபட்ட இந்த மங்கோலிய தேசத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சிறு சிறு இனக்குழுவுக்களாக தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறு சிறு இனக்குழுவினர்களும் வந்து ஒருவரோட ஒருவர் வந்து பகையை வளர்த்துக்கிட்டு ஒருவரோட ஒருவர் வந்து மோதிக்கிட்டு இப்படியே இவங்க வந்து காலம் காலமாக நாடோடிகளாகவே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்களை வந்து நம்ம வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஜமுக்கா வந்து சொல்கிறாரு. இந்த சின்ன சின்ன இனக்குழுக்களாக வந்து இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே சேர்ந்து தங்களுடைய பகையை எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு மங்கோலியன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட வந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படின்னாக்கா இந்த சீனர்களோ இல்லை வேறு இனத்தவர்கள் வந்து நம்மளை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அழிச்சிருவாங்க. வருங்காலத்தில் வந்து மங்கோலியா என்ற இனமே வந்து இல்லாமல் அந்த அடையாளமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் உள்ள இந்த சைனாவை வந்து ஆள்றது யார் அப்படின்னாக்கா அந்த ஜின் டைனஸ்டி தான் வந்து ஆண்டுட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரே ஒரு தலைவர் தான் அந்த ஒட்டுமொத்த தேசத்தையுமே வந்து ஆள்றாரு அப்படின்னு வந்து ஜமுக்கா வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்லுவார். இன்னும் ஒருத்தர் தான் அந்த ஒட்டுமொத்த தேசத்தையே வந்து ஆள்றாரு அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து ரொம்ப வியப்போடு வந்து கேட்பார். மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா அந்த ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட இருப்பில் இருந்து சிறு கத்தியை எடுத்துட்டு தன்னோட வலது கையோட அந்த பெருவிரலை வந்து கீறிக்கிறாரு. ஜமுக்காவும் அதே கத்தியால் வந்து தனது வலது கையில் வந்து அந்த பெருவிரலை வந்து கீறிக்கிறாரு. இருவரும் வந்து அந்த கீறிய பெருவிரல்களை வந்து ஒன்றோட ஒன்று வைக்கிறாங்க. அது வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதாவது அந்த இறுக்கமாக அந்த 2 பெருவிரலையுமே வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஜமுக்கா வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்னோட சகோதரன், அதாவது ரத்த சம்பந்தமுள்ள சகோதரன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பழக்கம், அதாவது பாரம்பரியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வாழ்நாள் முழுவதுமே நான் வந்து உன்னை வந்து பிரிய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜமுக்கா, உன்னோட கனவுகளை வந்து எப்படியாவது நான் நிறைவேற்றுவேன், அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு வந்து ஒரு உறுதுணையாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம 2 பேராலையுமே இந்த மங்கோலியா என்ற ஒரு தேசத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு 2 பேருமே வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விடிய கால நேரமும் ஆகுது. அங்கேருந்து அவங்க 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. ஜமுக்கா வந்து தன்னோட இனக்குழுவோட சேர்ந்துட்டு அந்த கூடாரத்தை எல்லாத்தையுமே கலைச்சிக்கிட்டு
புறப்பட்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்து போகிறாங்க. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானோட முகத்தில் வந்து சோகம் வந்து படருது. ஜமுக்கா நம்ம வந்து அடுத்து நீ வந்து எப்போ வருவ அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் வந்து அடுத்த குளிர்காலத்துக்கு வந்து நான் வர்றேன் அப்படின்னு வந்து ஜமுக்கா வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட கனவுகளை வந்து நீ மறந்துடாத அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அதுக்கு வந்து சொல்கிறாரு. அடுத்த குளிர்காலமும் வருது. ஆனால் ஜமுக்கா வந்து அங்கே வரவே இல்லை. குளிர்காலமானாலும் சரி, கோடை காலமானாலும் சரி, ஜெங்கிஸ்கானோட வாழ்க்கை வந்து ஒரே இடத்துல தான் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவினரும் வந்து ஏதாவது வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 14 வயது சிறுவனால் என்ன தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்துட்டோம்னா அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஏற்கனவே வந்து அம்மா வந்து கணவனை இழந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து கோவப்பட்டு நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்தாக்க மூத்த மகனையும் வந்து இழந்துட்டு அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக வந்து கையாளுறாரு. ஜெங்கிஸ்கான்குள்ளேயே வந்து பல கேள்விகள் வந்து எழுது. ஏன் அப்படின்னாக்கா, ஏன் வந்து நமக்கு பசிக்குது, எல்லா நேரமும் ஏன் நமக்கு பசிக்குது, இந்த பசியே இல்லைன்னா இத்தனை கஷ்டங்கள் இருக்காதே, நம்ம வந்து வேட்டையாட வேணாம், மீன் பிடிக்க வேணாம், உணவு தேடி வந்து நம்ம அலைய வேண்டாம், வாழ்க்கை நமக்கு வந்து எளிதாக இருக்குமே, யாரும் யாருக்கும் எதிரியாக இருக்க மாட்டாங்க, இது வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பல கேள்விகள் வந்து எழுந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த யெஷுவையோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தானே பெக்டர். அவர் தான் வந்து அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. ஆனால் அதுக்குரிய ஒரு குணம் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து உணவு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா தன்னோட பசிக்கு மட்டும்தான் அவர் வந்து, அதாவது சுயநலமாக தான் எப்போதுமே வந்து பெக்டர் வந்து நடந்துப்பார். ஆனால் ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா நேரங்கள்லையுமே வந்து குடும்பத்தோட அந்த மூத்த வாரிசு போல தான் வந்து அவர் நடந்துக்கிறாரு. எல்லாருக்குமே வந்து உணவை வந்து பகிர்ந்து கொடுக்குற ஒரு மனப்பான்மை கொண்டவராக வந்து நடந்துக்கிறாரு. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானும் அவரோட தம்பியான காசரும் வந்து நதியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. நீண்ட நேரம் ஆகியும் வந்து அவங்களுக்கு மீன் எதுவுமே சிக்காமல் இருக்குது. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க. ஒரு வழியாக காசரோட கூண்டில் வந்து மீன் வந்து கிடச்சிருது. அந்த மீனை வந்து அது மட்டும் அந்த அவங்களோட குடும்பத்துக்கு பத்தாதுங்கிறதுனால அந்த மீனை எடுத்துகிட்டு போய் கரையில் வந்து ஒரு கூடையில் போட்டு வச்சிடுறாங்க. மறுபடியும் 2 பேருமே, அதாவது ஜெங்கிஸ்கானும் காசரும் சேர்ந்து அந்த தூண்டில் போட்டு காத்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மீனும் சிக்குது. அதை எடுத்துகிட்டு போய் கரைக்கு போகிறாங்க. அங்கே வந்து அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இவங்க வந்து பிடிச்சு வச்சுருந்த மீனை வந்து அந்த கூடையில் வந்து இல்லை. இது யாரை எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவங்க தேடி அலையிறாங்க. தூரத்தில் ஒரு இடத்துல வந்து பெக்டர் வந்து அந்த மீனை வந்து நெருப்பில் வாட்டி அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தா ஜெங்கிஸ்கான் வந்து பெக்டர்கிட்ட போய், நீ வந்து ஏன் இப்படி பண்ணுற, நமக்கான ஒப்பந்தத்தை நீ வந்து மறந்துட்டியா, நம்ம வந்து சகோதரர்கள் தானே, நம்ம வந்து தினமும் கிடைக்கிற அந்த உணவை வந்து நம்மளோட குடும்பத்தோட பகிர்ந்து தானே உண்ணணும், நீ ஏன் இப்படி திருடி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கோபமாக வந்து ஜெங்கிஸ்கான் வந்து கத்துறாரு. அதுக்கு வந்து பதிலுக்கு வந்து பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னோட சகோதரனே கிடையாது, நீ எவனோ, அதாவது மெர்கிட் இனக்குழுவை சேர்ந்தவன் தான் உன் தந்தை, நீ வந்து மெர்கிட் இனத்தவன் தான், என் தந்தை வந்து உன்னோட தந்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெக்டர் வந்து சொல்லும் போது ஜெங்கிஸ்கானுக்கு வந்து கோபம் வருது. கோவப்பட்டாலுமே அவர் வந்து அங்கேருந்து அந்த பெக்டரை பார்த்து முறைச்சிட்டு அவரை வந்து அங்கேருந்து நகர்ந்துடுறாரு. அதுக்கு வந்து பெக்டர் வந்து, நீ வந்து மெர்கிட் பயந்தாங்கோலி, அந்த மாதிரி ரொம்ப ஏளனமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு மரத்தடி நிழலில் வந்து பெக்டர் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜெங்கிஸ்கானும் அவரோட தம்பியான காசரும் வந்து அந்த அவன் பெக்டர் இருக்கிற இடத்துக்கு போய் பெக்டரை வந்து நீ எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அதுக்கு வந்து பெக்டர் வந்து அதிர்ச்சியாக எந்திரிச்சு நிற்கிறான். காசரும் ஜெங்கிஸ்கானும் வந்து அம்போட வந்து நிற்கிறாங்க. பெக்டர் வந்து, வேண்டாம் தேமுஜின், அவரோட பேர் வந்து தேமுஜின் தானே, வேண்டாம் தேமுஜின், என்னை விட்டுரு அப்படின்னு வந்து குரல் நடுங்கினபடி வந்து பெக்டர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீ வந்து குடும்பத்தை வந்து ஒற்றுமையோடு நீ வாழ விட மாட்ட, நீ வந்து ஒரு சுயநலக்காரன், அதனால நீ இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேமுஜின் வந்து அம்பை வந்து ஏறுறாரு. அதாவது பெக்டரோட மார்பில் வந்து அம்பை ஏதுறாரு. மறுநொடியே வந்து காசரும் வந்து அவரோட முதுகில் வந்து அம்பை ஏதுறாரு. அதனால பெக்டரும் வந்து இறந்துடுறாரு. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானோட அம்மா வந்து, பாவி நீ என்ன செஞ்சுட்ட, நீ வந்து செய்யக்கூடாத ஒரு தப்பை வந்து செஞ்சுட்டியே, போலும் வந்து அந்த தேமுஜினை வந்து அடிக்கிறாங்க. அவங்களோட அந்த 2வது மகன் காசரையும் வந்து அடிக்கிறாங்க. பெக்டரோட அம்மா வந்து அவனது அந்த உடல் மீது விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க.
மற்ற சகோதரர்கள் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமி டெமுலின் வந்து அவங்க வந்து சின்ன பொண்ணு தானே, அதனால அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்ப தனியாக இருந்து அழுதுட்டுருக்குறாங்க. நீ என்ன வேலை செஞ்சுட்ட தேமுஜின் அப்படின்னு சொல்லி ஹோலும் வந்து, நீ வந்து ஒரு கொலைகாரனா ஆயிட்டியே, பிறக்கும் போதே உன்னோட கையில் வந்து அதற்கான அடையாளத்தோட தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லி ஏன் இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஹோலும் வந்து தேமுஜினை வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இல்லைம்மா உன்னை வந்து அவன் தப்பாக பேசினான், அதை வந்து என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து கத்துறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து அழுதுகிட்டே வந்து அவரோட வலது உள்ளங்கையில் பார்க்குறாரு, அந்த ரத்த கட்டிய அடையாளம் வந்து இருக்குது. இனிமேல் வந்து குடும்ப தலைவனாக வந்து ஜெங்கிஸ்கான் தான் வந்து இருந்தாகணும். சொந்த சகோதரனை வந்து கொண்டிருந்தாலும் கூட அதற்காக அவரை வந்து குடும்பத்தை விட்டு தள்ளிலாம் வைக்க முடியாது. ஏன்னா வறுமை ஒரு பக்கம், வேறு வழியே கிடையாது. அதனால வந்து அவங்களோட குடும்பத்தினர் வந்து வழக்கம் போல் அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவை சேர்ந்தவங்க வந்து தேமுஜினோட அந்த கூடாரத்தை நோக்கி வர்றாங்க. ஆசர் வந்து ஓடி வந்து சொல்கிறாரு, எதிரிகள் வந்து நம்மளோட கூடாரத்தை நோக்கி வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஜெங்கிஸ்கானை வந்து நீ ஓடி மறைஞ்சிக்கோ அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. நடந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து உன்னை விட மாட்டாங்க, நீ வந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லி ஹோலும் வந்து பதறாங்க. அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவோட தலைவர் வந்து கிரீல்டக், அவர் வந்து ஹோலும் பக்கத்தில் வந்து பெக்டர் எங்கே, தேமுஜின் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்குள்ளேயே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் வந்து, யாரோ இங்கேருந்து தப்பிச்சு ஓடுற சவுண்டு வந்து கேட்குது, நான் வந்து தூரத்துலேருந்தே அதை வந்து நான் பார்த்துட்டேன், அது வந்து தேமுஜினா இல்லைன்னா பெக்ட்ரா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். உண்மையை சொல்லுங்கள், என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹோலுமை வந்து மிரட்டுறாங்க. அப்போ அங்கே இருந்த அந்த இளைய சகோதரர்கள்லாம் வந்து அவங்க வந்து மிரட்டுறதுனால அந்த உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. உடனே அந்த கொலைகாரனை வந்து பிடிங்க, அவன் வந்து தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவோட அந்த தலைவன் கிரீல்டக் வந்து கத்துறாரு. தாய்ச்சூட்டு வீரர்கள் வந்து அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போகிறாங்க. ஹோலும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து 3 நாள் ஆகுது. அவர் வந்து பசியில் வந்து வாடிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் மரத்துலேருந்து ஒரு பழம் விழுது, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அது மட்டுமே எப்படி இவருக்கு பத்தாதுல, அதனால அவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த தாய்ச்சூட்டு வீரர்களும் வந்து சுற்றி சுற்றி அந்த காட்டை வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேமுஜினை வந்து, அதாவது ஜெங்கிஸ்கானை வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே வந்து 1 வாரம் வந்து போகுது. இந்த 1 வாரத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு வந்து அந்த பயம், அந்த தனிமை, அந்த பசி இவருக்கு வந்து ஏராளமான பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்குது. இதுலேயே வந்து அவர் வந்து எதிரிகளை வந்து நம்ம வந்து எப்படி கையாளணுங்கிறத வந்து அவர் வந்து கற்றுக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம வந்து பட்னியாக வந்து இருக்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம பட்னியாக இருந்தால் நம்மளோட உயிர் வந்து போயிடும், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மரணத்தை சந்திக்கக்கூடிய இது கிடையாது, அதுக்கு இன்னும் நிறையா வருடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கான கனவுகள் வந்து இருக்குது. இந்த மங்கோலியாவை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைத்த குழுவாக வந்து நம்ம மாற்றணும், இந்த கனவை வந்து நம்ம நினைவாக்கணும்னா இப்போ நமக்கான அந்த உணவுங்கிறது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து, அதாவது ஜெங்கிஸ்கானே வந்து அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. இப்போ அங்கே உள்ள அந்த 2 வீரர்கள் வந்து அந்த வண்டி சக்கரத்தோடு சேர்த்து அந்த ஜெங்கிஸ்கானோட கைகளை வந்து கட்டுறாங்க. அப்போ வந்து கட்டிட்டு அவரை வந்து நம்ம வந்து கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவர்களை வந்து கொல்ல மாட்டாங்கல்ல, அவனோட உயரத்தை பாருங்க, அவன் வந்து அந்த உயரத்தில் வந்து அதிகமாக, அதாவது அந்த வண்டி சக்கரத்தோட அவரோட இது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாக்க அவரை வந்து கொல்லலாம், அதோட உயரம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து கொல்லக்கூடாது, அது பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த வண்டி சக்கரத்தோடு நின்று பார்க்கும்போது அவர் வந்து அவரோட உயரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து அவரை வந்து கொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இவன் வந்து நமக்கு வந்து அடிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முகாமில் வந்து இருக்க வைக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து அவரை வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கிரீல்டக் வந்து கட்டளையிட்டுட்டு அங்கேருந்து புறப்படுறாரு. இப்போ இந்த ஜெங்கிஸ்கானோட கழுத்தை சுற்றி 2 புறமும் வந்து கலட்ட முடியாதபடி மரப்பலகைகளை வந்து மாட்டிடுறாங்க. அந்த மரப்பலகைகளை வந்து மாட்டியிருக்கிறதுனால அவரோட பாதங்களை கூட அவரால் வந்து பார்க்க முடியாது. அவரோட கைக்கும் வாய்க்கும் கூட எட்டாத ஒரு நிலையில தான் இருக்கிறாரு. அதை வந்து ஒரு கயிற்றோட வந்து கட்டியும் வச்சிடுறாங்க. தானாக அவர் வந்து சாப்பிடக்கூட முடியாது, படுத்து தூங்க முடியாது, நடமாட முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவரை வந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாட்கள் ஆக ஆக அந்த மரப்பலகை வந்து உரசி அவரோட கழுத்தில் வந்து சுற்றிலுமே வந்து அவருக்கு வந்து காயம் ஏற்படுது. எல்லாத்தையுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அதை பொறுமையாக வந்து தாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு.
அங்கேருந்து அவர் வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் வந்து ஒரு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா முகாமில் உள்ளவங்க வந்து மாற்றி மாற்றி அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போதாவது தான் வந்து அவருக்கு வந்து உணவும் வந்து கிடைக்குது. அதுவும் வந்து சிறுவர்களோ இல்லைன்னா பெண்களோ வந்து ஊட்டி விட்டால் மட்டும்தான் அவருக்கு வந்து சாப்பாடும் வந்து அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எப்போதாவது தான் அவருக்கு வந்து சாப்பாடும் வந்து கிடைக்குது. மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த கிரில் டக் வந்து வர்றாரு. இப்போ வந்து தேமுஜின் வந்து அதாவது ஜெங்கிஸ்கான் வந்து வளர்ந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அந்த வண்டி சக்கரத்தோட அருகில் நிப்பாட்டி வைக்கிறாரு ஜெங்கிஸ்கானை. ஆனால் அவர் வந்து அப்பயுமே வந்து அவர் வந்து வளரலை. அதனால அந்த கிரில் டக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு வந்து இன்னும் நிறைய உணவை வந்து கொடுங்க, அப்போ தான் வந்து இவன் வந்து வளரணும், இவன் வளர்ந்தாதான் நான் வந்து இவனை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷோஹன் ஷிராங்கிறவர் வந்து அவரோட கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து உணவை எடுத்துகிட்டு வந்து இந்த தேமுஜின் அதாவது இந்த ஜெங்கிஸ்கான் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. இவர் ஊட்டி விட்டோன்னே வேகமாக இவர் வந்து சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஷோஹர் கன் ஷிராட்டை வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் என்னை வந்து கொல்லுவீங்க, அப்போ தான் வந்து என்னால் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஷோஹன் ஷிராக்கு வந்து கண்கள் வந்து கலங்குது. அன்னைக்கு வந்து அந்த ஜெங்கிஸ்கானை வந்து காவல் காக்கிற வேண்டிய பொறுப்பு வந்து இந்த ஷோஹன் ஷிராக்கிட்ட தான் இருக்குது. இவர் வந்து ஜெங்கிஸ்கானை வந்து அவர் இருக்கிற அந்த கூடாரத்துக்கு வந்து அழைச்சிட்டும் போகிறாரு. அவரோட கழுத்தில் இருக்குள்ள அந்த பலகைகளை வந்து கொஞ்சம் நகர்த்தி பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அவ்வளோ ஒரு காயம் வந்து ஏற்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த ஜெங்கிஸ்கானுக்கு வந்து மருந்தும் போட்டு விடுறாரு. இந்த ஷோஹர் ஷிராவும் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து அன்பாக நடத்துகிறாங்க. பல வாரங்களுக்கு அப்புறமா வந்து தரையில் படுத்து தூங்குறாரு. இப்போ அந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவினர் வந்து ஒரு விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்து தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. பல விதமான இறைச்சிகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து வட்டமாக அமர்ந்து மது அருந்திட்டு இருக்கிறாங்க. இசை, பாடல், நடனம், உற்சாகம், ஆரவாரம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்களோட அந்த பொழுதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேமுஜின் வந்து அதாவது ஜெங்கிஸ்கான் வந்து ஒரு ஓரமாக இது எல்லாத்தையுமே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருமே வந்து அந்த ஆடல் பாடலுங்கிறதுல வந்து அதில் வந்து அவங்களோட நேரத்தை வந்து செலவழிச்சிட்டு இருந்ததுனால ஜெங்கிஸ்கான் வந்து என்ன செய்கிறாருங்கிறத அவங்க கவனிக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. அதனால வந்து ஜெங்கிஸ்கான் வந்து இதுதான் வந்து சரியான சந்தர்ப்பம், இதை வந்து நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வந்து தப்பிச்சு போகிறாரு. அதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அடிமையை வந்து நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு போகிறான், அவனை வந்து பிடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து எல்லாருமே வந்து போதையில் வந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களால ஓடி போய் அவங்களால இது பண்ண முடியல, தள்ளாடிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து எப்படியாவது வந்து அந்த தேமுஜினை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. தேமுஜினை பொறுத்த வரைக்கும் அந்த கழுத்தில் வந்து அந்த மரப்பலகையை வந்து தூக்கி கொண்டு ஓடுறது வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்குது. இந்த வேகத்தில் ஓடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தேமுஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அதாவது ஜெங்கிஸ்கான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, தூரமாக வந்து ஒரு ஆனான் நதி அப்படிங்கிற ஒரு நதி வந்து சலசலக்கிற ஒரு சத்தம் வந்து கேட்குது. ரொம்ப பக்கத்தில் தான் அந்த நதி வந்து இருக்குது. அதை வந்து தாய்ச்சூட் மக்கள் வந்து தங்களோட வசதிக்காக அதில் உள்ள ஒரு சிறு பகுதியை வந்து வேறு பக்கம் பாயிற மாதிரி வந்து அதை திருப்பி விட்டுருப்பாங்க. வெளியில இருந்தால் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில் வந்து குதிச்சிடுறாரு. கழுத்தில் வந்து இவ்வளோ அந்த பெரிய மரப்பலகை வந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீந்தவும் முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். அதுக்காக வெளியில் வந்து ஓடவும் முடியாது, ஏன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த நீர் தேக்கத்திலே வந்து இருக்கிறாரு. அந்த கழுத்தில் வந்து அந்த மரப்பலகையும் இருக்குது. தலை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி அவர் வந்து மிதக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த தாய்ச்சூட் வீரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவனால் வந்து வெகு தூரம்லாம் ஓடி இருக்க முடியாது, கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ வந்து அவன் பதுங்கியிருப்பான், கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த நதியில் வந்து இருக்கும்போது அவரை வந்து யாரோ வந்து அவரை வந்து சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே அதை வந்து திரும்பி பார்க்குறாரு. கரையில் வந்து ஒரு உருவம் வந்து தெரியுது. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அது வந்து யாருன்னு பார்த்தா ஷோஹர் கன் ஷிரா. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீ வந்து இங்கே இருக்கிறது வேறு யாருக்குமே தெரியாது, இந்த பக்கம் அவங்க வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு வந்து நீ போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து அந்த நதி பக்கமாக வராங்க. அதுக்கு வந்து அந்த ஷோஹர் ஷீரா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே வந்து அந்த பையன் வந்து வந்தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை, இங்கே நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், இங்கெல்லாம் அவன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவ்வளவு தூரம்லாம் அவனால் ஓடி வந்திருக்க முடியாது, அதனால நீங்கள் வந்து மறுபடியும் அந்த இடத்தையே போய் தேடி பாருங்க, அங்கே தான் எங்கேயாவது அவன் வந்து பதுங்கி இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு.
இப்போ அந்த ஷோகர் ஷீராவோட பேச்சை கேட்டுட்டு அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து அதே இடத்துலயே வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தேடுறாங்க. இவர் வந்து அந்த நீர் தேக்கும் பக்கத்திலே வந்து அவங்கள வந்து போக விடாமல் பார்த்துக்கிறாரு. ஏற்கனவே அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து ஒரு அவங்க வந்து மது அருந்திருக்கிறாங்க, அந்த ஒரு போதையில் இருக்கிறாங்க, தேடிய களைப்பு வேற ஒரு பக்கம், அதனால அவங்க வந்து சோர்ந்து தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தாக்கா அந்த ஜெங்கிஸ்கானோட உடல் வந்து அந்த உறையிற நிலைக்கு வந்து போகுது. கரை ஏறுவதற்கு கூட அவரோட அந்த கை கால் எல்லாம் வந்து வேகமாக அவரால் அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு. இப்போ தான் வந்து அந்த ஷோகர் ஷீரா வந்து வராரு. அவர் வந்து ஒரு கம்பை வந்து நீட்டுறாரு. ஜெங்கிஸ்கானும் அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டு வந்து கரை ஏறுறாரு. அவர் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேருந்து தப்பிச்சிரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், அதனால நீ வந்து இங்கேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் அந்த குளிர் நீரில் வந்து இருந்ததுனால அவரால் சரியாக நடக்கக்கூட முடியலை. அதனால அந்த ஷோகர் ஷீரா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போ நீ வந்து தப்பிக்கிறது வந்து சரியான ஒரு முடிவு கிடையாது, அதனால நீ வந்து குதிரையில் ஏறி உட்கார முடியாத அளவில் வந்து நீ இருக்கிற, இப்போ நீ போனனாக்கா நீ கண்டிப்பாக மாட்டிக்கிடுவ, இன்னும் கொஞ்சம் தூரம் போனனாக்கா நீ வந்து கீழே விழுந்துருவ, அதனால நம்மளோட கூடாரத்துக்கே நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆபத்து தான் இது வந்து, நான் வந்து என்னோட கூடாரத்துக்கு வந்து உன்னை அழைச்சி செல்றது வந்து ஆபத்து தான், ஏன்னா எந்த நேரமானாலும் அந்த தாய்ச்சூட் வீரர்கள் வந்து கூடாரத்துக்குள்ளே வந்து உன்னை வந்து தேடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் சிக்கின அப்படின்னாக்கா ஒன்றை மட்டும் கொல்ல மாட்டாங்க, என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அதை வந்து எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து கொன்றுவாங்க, இருந்தாலும் நான் வந்து உனக்காக நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து அவரோட கூடாரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்து அந்த நீண்ட நேரம் வந்து அந்த தண்ணியிலே இருந்ததுனால அவரோட உடைகள் எல்லாம் வந்து ஈரமாக இருக்குது, அதனால அவருக்கு வந்து மாற்று உடைகள் வந்து கொடுக்குறாரு. இந்த ஷோகர் ஷீராவோட மனைவி வந்து திமுஜினுக்கு வந்து உணவு ஊட்டி விடுறாங்க. ஜெங்கிஸ்கானும் வந்து ஒரு ஓரமாக வந்து படுத்து இப்போ தூங்குறாரு. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து பூட்டப்பட்டிருக்கிற அந்த விலங்குகளை எடுத்து அந்த ஷோகன் ஷீரா வந்து அதை வந்து தீயில காட்டி அதை வந்து எரிக்கிறாரு. இப்போ வந்து அதிகாலை நேரமும் ஆகுது. ஒரு சின்ன மூட்டையில் வந்து உணவை வந்து கொடுக்குறாரு. தோலால் செய்யப்பட்ட ஒரு குடுவையில் வந்து குதிரை பாலையும் கொடுக்குறாரு. நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம், இங்கே அந்த நதிக்கரை ஓரமாக வந்து குதிரையை ஒன்றை வந்து நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஷோகன் ஷீரா. இனி வரும் காலங்களில் வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம், நீ இப்போ வந்து நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ஷோகன் ஷீரா வந்து விடை கொடுக்குறாரு. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானும் பதுங்கி அவர் வந்து புறப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா தான் ஜெங்கிஸ்கான் வந்து பெருமூச்சே விடுறாரு. இப்போ அவருக்குள்ளே வந்து பல கேள்விகள் வந்து வருது. நம்ம அம்மாவும் சகோதரர்களும் எங்கே இருப்பாங்க, பழைய அந்த கூடாரத்தில் தான் இருப்பாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முகாமிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டே போகிறாரு. இதோட நான் வந்து இந்த எபிசோடை நான் இங்கே வந்து இதை வந்து முடிக்கிறேன். அடுத்த எபிசோடில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவங்களோட அம்மாவையும் சகோதரர்களையும் வந்து பார்க்குறாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.